இன்றைக்கி உலக மக்கள் ஜனங்களுக்கு பயப்படுறாங்க, அதிகாரிக்கு பயப்படுறாங்க, தன் கணவன் மனைவிக்குள் பயம் இருக்கிறது, பிள்ளைகள் தாய் தகப்பனை கண்டு பயம் இருக்குது, ஆசிரியரை கொண்டு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. ஆனால் கடவுளுக்கு பயப்படுற பயம் நம்ம இதயத்தில் இருக்குதா என்று சொல்லி சில தலைப்புகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்க்குறோம், தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று பார்க்குற போது சங்கீதம் 145 அதிகாரம் 19 வசனம் விதமாக சொல்கிறது, அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இப்போ நாம் என்ன செய்யணுமா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்படி பயப்படுற போது நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய இருதயத்திற்கு விருப்பத்தின்படி செய்து என்ன செய்கிறாராம், நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்பட ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தரை நாம் அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் கர்த்தருக்குள்ளாக நாம் என்ன பயப்படுகிறோன்னா, வேதத்தை நாம் மேசிக்குடிகளாய் காணப்படணும். அவருடைய வார்த்தையும் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிற போது நம்முடைய மன விருப்பத்தை அவரை தந்தள்ளி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, என் சின்ன மகளுக்கு திருமண காரியத்துக்காக இந்த வசனத்தை அதிகமாக நான் சொல்லி செபித்தது உண்டு. செபித்த போது கர்த்தர் நிச்சயம் அந்த வாக்குத்தத்தத்தின்படி நிறைவேற்றி தந்தார். அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நடக்கிற போது நம்முடைய விருப்பத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர்கள் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மளை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், உதவி செய்கிற கண்மலையாக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களை இனிமாய் பார்க்கும்போது பிரசங்கி புஸ்தகம் 8 அதிகாரம் 12 வசனம் விதமாக சொல்லுகிறது, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, இன்றைக்கி உலகத்தார் மக்கள் வாழ்க்கையில் பார்க்குற போது எவ்வளோதான் நல்லதாக இருந்தாலும், எப்படி தான் வாழ்ந்தாலும் அதில் ஒன்றும் பிரயோஜனமே அல்ல. ஆனால் அங்கே வசனம் சொல்லுது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாக இருப்பார்கள். அல்லேலூயா. இன்னும் சங்கீதத்தில் பார்க்குற போது அவங்களுடைய செல்வம் திரட்சியை பார்த்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க, அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து மாயாய் காணப்படும். ஆனால் அவருக்குள்ளே நாம் கொஞ்சமாக இருந்தாலும் நாம் திருப்தியாக இருப்போம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை நாம் சுகுழ்ந்திருக்கிற மக்களை பார்க்கக்கூடாது. நாம் தேவனுடைய வார்த்தை இப்படி வாழ்கிற போது நம்மளை ஆண்டவர் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன்னை பஞ்ச காலத்திலையும் உன்னை திருப்தியாக போஷிப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவுதல் என்று வேறு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு அஞ்சி நடக்க வேண்டும், கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். கடவுளுக்கு என்ன அஞ்சுன்னா, உலகத்தாரை போல் நாம் என்ன செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, வஞ்சனை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க வேண்டும். சங்கீத தியானத்தில் நல்ல அழகாக ஆண்டவர் பேசினார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. யாருக்கிட்டையும் வேணாலும் மறைச்சிடலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. இன்றைக்கி நீதிபதிக்கு முன்பாக கூட ஜனங்க என்ன செய்கிறாங்க, வகையில் வச்சு மறைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு காரியத்தையும் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அதுக்கு பிரியமானவர்களே, நம் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிற போது நம்மை ஆண்டவர் நன்றாக வைத்திருப்பார். கொஞ்சத்தில் உண்மையுள்ள அநேகத்தில் அதிகாரியை வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தின்படி நாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற போது நாம் எல்லா சூழ்நிலையிலும் என்ன எப்படி இருப்போம், நலமாக இருப்போம், நன்றாக இருப்போம், ஒரு குறைவு இராது. ஆனால் பிரியமானவர்களே, மடியில் கணர்ந்த வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் யாரை குறித்து பயம் இருக்கணும், கடவுளை குறித்தான பயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தான பயம். அவர் எப்படியெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்து போனார், அதுபடி வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லமானதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் நினைப்பதொன்று, அது நடப்பதொன்று. ஆண்டவர் எல்லாம் நன்மைக்காகவே செய்கிறார் என்று பாடலில் பாடணும். ஆகவே பிரிமான் ஆண்டவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர் அல்ல. கால தாமதமானாலும் அதில் ஒரு ஆசீர்வாத தேவன் வைத்திருக்கிறார். நாம் அந்த நேரத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு, கலங்காதபடிக்கு, திகையாதபடிக்கு நாம் தேவனையே நோக்கி பார்க்குற போது கர்த்தர் ஏற்ற வேளையில் நம்மளை தேவனை செய்வார், உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார், நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது 147 சங்கீதம்
11வது வசனத்தை வாசிப்போம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை பிரியமாவில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்ன, உங்கள் மேலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே பிரியமாயிருக்கிறார். எப்பொழுது ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்முடைய வேலையை துவங்க வேண்டும். இன்றைக்கி தூங்கி அனுப்பிச்சோடனே நம்ம என்ன செய்கிறோம், குடும்ப பிள்ளைகளுக்கு நேரம் இப்படி தூங்கிட்டோமே நேரம் ஆகி போச்சு சொல்லி வேலைகளை செய்ய பிரயாசப்படுகிறோம். ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கு மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் முதலாவது தூங்கி எழுந்துச்சுன்னா பள்ளத்தை வளைக்கிட்டு மூஞ்சை கட்டிக்கிட்டு தேவ சமூகத்தில் பிரஸ்தாபை உட்காந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ அது தகுந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாவற்றையும் ஆண்டவரே எனக்கு செய்ய ஞானத்தை தாரும், அதனால் எங்களுக்கு சுகத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும் சொல்லி ஒரு செபித்து உங்களுக்கு வேலையை தொடங்கும் போது கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருப்பார். அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். திருமண காரியமாக, குழந்தை காரியமாக, தொழில் காரியமாக அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், வெகு நேரம் காத்திருந்து இது அவரோட சித்தமாக அவருக்கு பிரியுமா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து செயல்படும் போது கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்குற போது பாலாக்கு ராஜாவுடைய பிளாமன் கூலிக்காக கூப்பிட்றான், நான் உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என்ன சொல்கிறாரு, அந்த பாலாக்கு ராஜா என்ன செய்கிறாரு, பிளாமனை கூலி கூப்பிட்றா. அப்படி அப்போது அவன் ஆண்டர் போய் என்ன சொல்கிறா, அப்படி நான் போகலாமா ஆண்டர் சொல்கிறாரு, நீ போகவே வேண்டாம், நீ போகாதப்பான்னு என் ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டிய வழியை நீ சபிக்கக்கூடாது, நீ போக வேண்டாம். அவன் என்ன எது கூப்பிட்றான், இந்த ஜனத்தை நீ சபிக்கணும், நீ யாரை சபிப்பியோ அவர் சாமா போவான்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் இப்படி சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் பிள்ளைகள் என்ன சொல்கிறாரு, நீ அவங்க போய் ஆசீர்வதிக்க முடிய நீ சபிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நீ போகவே வேண்டாம்ப்பான்னு ஆண்டவர் சொல்கிறார். அவங்க 3 முறை ஆண்டவர் நான் போகட்டுமா பாருங்க, ஆண்டவர் போக வேண்டாங்கிற இடத்துக்கு என்ன செய்கிறாரு, போகட்டுமாங்கிறார். அப்போது நீ போன்னு சொல்லிட்டார். ஆனால் போகும்போது கூட வழியில் என்ன பண்ணுது, எல்லாம் கதை தெரியும் உங்களுக்கு, ஆனாலும் சொல்கிறேன், போகும்போது கூட ஆண்டவர் பட்டை துரின முடியாத தூதனை அங்கே நிறுத்தி இருக்கிறத பார்க்குறோம். கழுதை என்ன பண்ணல, அவனை சுமந்து கொண்டு போன கழுதை நேராக போக முடியும் போய் செவுத்தில் அடிக்குது. அப்பவும் அவனுக்கு அந்த என்ன பண்ணல, அந்த உணர்வு வரல, ஆண்டவர் தடுக்கிறாரேன்னு சொல்லி உணர்வு வரல. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தில் ஆண்டவர் நமக்கு தடை செய்திருக்கலாம். நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த மனுஷனை போய் பார்க்கலாம், அந்த அதிகாரியை போய் பார்க்கலாம், இவங்கள போய் பார்க்கலாம், அவங்கள போய் பார்க்கலாம்னு சொல்லி நாம் சொந்த முயற்சியில் ஓடவே கூடாது. அந்த பாருங்கள், அந்த பிளேமன் ஆண்டவர் தடுத்தும் கூட அங்கே அவன் கண் திறக்கப்படாதபடினால அவன் மீண்டும் கழுதி அடிக்கிறான் என்று பார்க்குறோம். அந்த கழுதியே என்ன செய்யுது, எச்சரிக்குது, பேசுது. நான் இவ்வளோ நாளாக உன்னை சுமந்து போட்டோன்னே, இவ்வளோ நாளாக உனக்காக வேலை செய்யலாம் செஞ்சனே, ஒரு நாளாவது இப்படி செஞ்சனா சொல்லி அது சொல்லிடும்போது அப்போ அவன் கண்ணு திறந்தாலும் என்ன செய்கிறான், திரும்பி போகல, மீண்டும் அங்கேயே போனதை பார்க்குறோம். அந்த பிரியமாவில் போனதுனால அவன் தேவன் ஜனங்களை தந்திரமாக பாவத்துக்குள்ளாக தூண்டி விட்டுட்டு கடந்து வந்தான் என்று பார்க்குறோம். அவன் வாழ்க்கையில் என்ன இருந்தது, கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததா, அவன் துன்மார்க்கர் மரிப்பது போல மரித்து போனான் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நாம் அநியாயம் செய்யக்கூடிய காரியத்துக்கு தலையிடவே கூடாது. நாம் கர்த்தருக்கு பயப்படுவர்களாய் காணப்படும், கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். இப்படியாக நாம் வாழ்கிற போது கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். வேத புஸ்தகத்தில் கர்த்தருக்கு பயந்த சகோதரர்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக பார்க்குறோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமாய் கடந்து போன நாட்களிலே அங்கே யோசேப்புக்கும் பிற்பாடு அறியாத ஒரு ராஜா அங்கே தேசத்தில் ஆட்சி ஆளுகிற போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறதை பார்க்குறோம். அவர்களை எல்லாவற்றையும் வஞ்சிக்கிறதை பார்க்குறோம். அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதில்ல, விரவு கிடைக்கிறதில்ல சமைக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனை நோக்கி கதறுகிற காரியத்தை நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரியமானவர்களே, எங்கள் வேதவசம் சொல்லுகிறது. அங்கே பார்ப்போம், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் வாசிக்கிற போது, மருத்துவச்சிகளோ ஆமென் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த சகோதரிகள்
அங்கே 15 வசனம் பார்க்குறோம். அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்றும் பேருடைய எபிரேய மருத்துவச்சியோடு பேசி, கர்த்தருடைய பிள்ளைகளோடு அவங்க பேசி அவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ்ரவேல் மக்கள் பிள்ளை பிறக்கும்போது சிறியல் பிறக்கும்போது அவங்களை என்ன செய்ய, பெண் பிள்ளையாக இருந்தால் காப்பாற்றுங்க, ஆண் பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யணும், கொன்று போட்டுன்னு சொல்லி அங்கே அவங்களுக்கு கட்டளை கொடுக்கறது. இன்றைக்கு நாம் அதிகாரி கட்டளையிட்டாலும் அவங்க என்ன செய்யலை, அது கீழ்ப்படியல. கர்த்தருக்கு பயப்பட பயம் இருந்தது என்று பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, அவர்களோட வார்த்தை வச்சுகள் தேவனுக்கு பயந்ததுனால எகிப்து ராஜா தாங்கள் கட்டளையிட்டபடி செய்யாமல் ஆண் பிள்ளையெல்லாம் உயிரோடு காப்பாற்றினாள் என்று பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயப்படுவதாய் காணப்பட வேண்டும். அதிகாரிகள் பயப்பட வேண்டிய காரியத்துக்கு பயப்படணும், எல்லா காரியத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, பயப்படாதபடிக்கு நாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிற போது கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த வசனத்தில் பார்க்குற போது அவங்க இஸ்ரவேல் ஸ்திரீகளை ஆண் பிள்ளையெல்லாம் காப்பாற்ற முடியினால தேவன் அந்த பகுதியில் வாசிக்கிற போது 26 சொல்வது, மருத்துவசிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் செய்கிற போது இந்த உலகத்தில் இருக்கிற அதிபதிக்கு கட்டளைகள் நாம் கீழ்ப்படியாதபடிக்கு நாம் தேவனுக்காக உண்மையாய் உத்தமமாய் வாழுகிற போது, செயல்படுகிற போது, நற்கிரிகளை செய்கிற போது அங்கே தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு, தலைக்க செய்கிறா இருக்கிறார், உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் இந்த உலகத்துக்கு மக்கள் கொடுத்து நாம் பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவன் ஒருவருக்கே நாம் பயந்து ஜீவிக்கிற போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்கிறாராம், தலைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கார். அந்த மருத்துவத்தியுடைய குடும்பத்தை தேவன் தலைக்கு செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தலைக்கு செய்கிறவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் பார்க்குறோம், கொஞ்சத்தில் நாம் உண்மையாக இருந்தோம்னா அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தின்படி நாம் இந்த பூமியில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போமானால் தேவன் நம்மளை அநேக இடத்துல அதிகாரியாக வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆக இந்த மருத்துவச்சிகள் எந்த சட்டத்தையும் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தேவனுக்கு பயந்து அவங்க வாழ்ந்தார் என்று பார்க்குறோம். அந்த குடும்பம் தேவ சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்குது என்று பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, பார்க்குற போது யாத்திராகமத்தில் பார்த்தோம். இப்போ நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிற போது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவர் என்ன செய்கிறாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷனுக்கு பயப்படுற பயம் என்ன உண்டாகும், கண்ணீர் வரவைக்கும், அவ ஏதோ ஒன்று போய் சிக்க வச்சுருவாங்க. இன்னைக்கு அழகாக பிரிமாவில் இன்றைக்கி நம்ம கடன் வாங்கிட்டா என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பயந்துட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பாய், நீரோ கடனை வாங்காது வேண்டிய வாக்கு தத்தத்தை நம்ம எல்லாம் பிடித்து கொண்டு செபித்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற போது நம்மளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் பயபக்தியோடு வாழ வேண்டும். ஆண்டவருக்கு இதெல்லாம் பிரியுமா, ஆண்டவர் செய்வதனால அவர் பிரியப்படுவாரா, இப்படி பேசுவதனால தேவன் மேலே பிரியமாக இருப்பாரா. நம்ம வார்த்தையில் வரது என்ன செய்யணும், அநேகர் காயங்களை கட்டக்கூட வார்த்தையாய் காணப்பட வேண்டும். இது பேசுவதனாலே அவங்களுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும், இது பேசுவதனாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ்கிற போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, எந்த நேரத்திலும் நாம் ராஜாவாக இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறார். அவரை நாம் சார்ந்து கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. மோசேயை பார்க்குறங்க, 6 லட்சம் மக்கள் வழிநடத்தி வந்தார். அவர் குறித்து வேதம் சொல்லுது, அவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தார் என்று பார்க்குறோம். ஆக பிரிமானங்களே, மோசையை கொண்டு தேவன் எவ்வளோ பெரிய அற்புதங்களை காரியங்களை செய்தார். அது நம்முடைய வாழ்க்கையிலே மோசையை போல நாம் சார்ந்த குணமுள்ளதாக இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆகவே பிரிமானங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்தில் பயப்படுற பயத்தோடு வாழ்கிற போது கர்த்தர் நம்ம உயர்ந்த அடக்கத்தில் வைப்பார். கர்த்தருக்கு பயப்படுறதுனால தன் பிள்ளைகளுக்கும் திட நம்பிக்கை உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எல்லா நிலையிலும் கர்த்தர் நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது 2வது காரியம், தானியேல் தேவனுக்கு பயந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் சமூகத்தில் பிரியமானவர்களே, அங்கே நாம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குற போது அவன் யாருக்கும் என்ன செய்யலை, பயப்படல. கர்த்தர் ஒருவருக்கே அங்கே பயந்து வாழ்ந்தான்னு 1ஆம் அதிகாரத்துலேருந்து பார்க்குற போது தெரியுது. ஆனால் தானியேல் புஸ்தகம் எல்லோரும் நல்லா அறிஞ்சிருப்பீங்க. அங்கே தானியேல் பகுதியை பார்க்குற போது 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்குறோம்.
தானியேலோ வென்றால் தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அந்த பத்திரத்தை கையெழுத்து வைத்தது என்று அறிந்த போதிலும் அந்த பதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க ஸ்தோத்திரம் அங்கே தான் முன் செய்து வந்தபடியே ஆமென் தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஆமென் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. திரும்ப 9ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளைகளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான் என்று பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படியே ஒரு கட்டளை வந்துச்சே, நம்ம ஜெபிக்காத ஒரு நாளைக்கு இருந்து போகிறது, ஒரு 10 நாளைக்கு இருந்தால் தான் போகுது, நம்ம மனசுக்குள்ளே ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் தானியேல் என்ன செஞ்சார்? எல்லாம் கையெழுத்து போட்டாச்சு, ஆர்டர் வந்துருச்சு. ஆனால் அவன் மனுஷன் என்ன செய்யலை? ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படவில்லை என்று பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனை தேடுவதில், தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வானத்தை பூமி உண்டாக்கிய தேவன் நமக்காக யாவையும் செய்து கொடுத்துருக்கிறார். என்ன சொல்கிறாரு? நீங்கள் எனக்காக வாழ வேண்டும், எனக்காக நீங்கள் சுத்தமாக சந்ததியாக வரணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே பெருமானவர்களை எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தையும் திகையாதீங்க. நான் உன் தேவன், உன் தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றதை பார்க்குறோம். பாடல்கள் கிருபை என்று பாடுறோம். அதில் என்ன சொல்கிறாரு? என் பேர் சொல்லி அழைத்த கிருபை என்னை பெரியவனாக ஆக்கிய கிருபை என்று பாடுகிறோம். ஆகவே தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? பெரியவராக காண்கிறார், பெரிய மனுஷராய் காண்கிறதை பார்க்குறோம். ஆகவே நாம் வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நாம் தாழ்ந்தவளாய் காணப்படக்கூடாது. அவர் செய்கிற நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கக்கூடிய தேவனாக இருக்கார். நாம் உயர்வாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த மருத்துவச்சி போல, இந்த தானியேலை போல நாம் கர்த்தருக்கு ஒருவருக்கே பயப்பட வேண்டும். அந்த கட்டளைக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற போது எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும் என்று வேதம் சொல்லப்பட்டது. இங்கே பார்க்குற போது ராஜா கட்டளை எடுத்துட்டாரு, இருந்தாலும் அவர் வழக்கத்தின்படியே பலகணியில் திருந்து எருசலேமுக்கு முன்பாக சோத்திரம் செலுத்தி கொண்டு வந்தான் என்று பார்க்குறோம். ஆக இந்த 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, ராஜ்யம் முழுவதும் ஆளுகையும்படி தன் ராஜ்யத்தின் மேலே 120 சேஷாதிபதிகளை வச்சுருந்தான், அதிகாரிகளை வச்சுருந்தான். அந்த சூழ்நிலையிலும் அவர் அதில் ஒருத்தர் தானியேல். தானியேல் பாருங்கள், நேச்சர் வாழ்க்கையிலையும் அவர் முதன்மையாக இருந்து பார்க்குறோம். பெஸ்தாருடைய ஆட்சி காலத்துலேயும் தேவ சமூகத்தில் இருந்து அங்கே ஆட்சி காரியத்தில் அங்கே தேசத்துக்கு நன்மையை செய்ய முடியாது இருந்தார். இதுலேயும் பார்க்குற போது பிரியமானவர்களே, இங்கே 2ஆம் வசனம் பார்த்து, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் யாரு? தானியேல் ஒருவனாய் இருந்தார் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற போது அந்த 3 ராஜாவுக்கு அவன் கீழே ஒரு தேசத்துக்கு நல்லது செய்யக்கூடியவனாக இருந்தது என்று பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற போது நாம் எந்த இடத்துலையும் என்ன செய்வதில்லை? தலகுனிய தேவன் விடவே மாட்டார். நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருக்கு இப்படி பிரியமாய் வாழ்கிற போது கர்த்தருடைய ஆவி நமக்குள் இருந்தால் தான் அந்த காரியத்தை நாம் என்ன செய்ய முடியும்? எதையுமே செய்ய முடியும். கர்த்தருடைய ஆவி இல்லைன்னா நம்ம எப்படிப்பட்டலாம் இருக்கோம்? சவுல் என்ன செஞ்சார்? கொலைபாதகனாக இருந்தார், தன் மறுமனையே கொலை செய்ய முடியாத தேடினார் என்று பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவ ஆவி பெற்ற பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் என் வாழ்க்கையில் மோசமாகவே இருக்குது, என் வாழ்க்கையில் கடனாகவே இருக்குது, என் வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்குது, என் குடும்பத்தில் இன்னும் குழப்பமாகவே இருக்குது, இன்னும் பிரச்சனையாக இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லையே, என் வேலையில் ஒரு சமாதானம் இல்லையே, வேலை செய்கிற இடத்துக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆகவே பிரியமான தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சோதனை வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியாத போக்கையும் வரத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். யோசேப்பு தேவனுக்கு பயந்தவனாய் தான் இருந்தான், ஆனால் அவனுக்கு சோதனை வந்தது என்று பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் சோதனை நேரத்தில் நம்மளை ஜெயமாய் மாற்றுகிறது இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான இந்த காலை வேளையில் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலும் கட்டளைகளுக்கு பயப்படாதீங்க. தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த தேசத்தின் ஜனாதிபதி, அதாவது ஜனங்களை என்ன செஞ்சாங்க? நம்ம
இந்த நாட்டில் ஒரு நாளாக இருக்கிறோம், நமக்கு உயர்வு பதவி கிடைக்கலையே, இங்கே அடிமைத்தனமாய் வந்த இந்த தானியேலுக்கு ராஜா இப்படிப்பட்ட பதவி தராருன்னு சொல்லி அவங்கள ஒரு பொறாமை உண்டானதுனால இங்கே சிங்கக்கோபியில் போகணும்னு சொல்லி அவங்க ஒரு திட்டம் போடுகிறதை பார்க்குறோம். அந்த திட்டத்தினாலே அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னையோட அந்த மனுஷன் ஒழிஞ்சிடுவான், சிங்கக்கோப்பியில் போட்டால் உடனே அழிஞ்சிடுவான், நாம் அவனுடைய ஸ்தானத்துக்கு நாம் போயிடலான்னு சொல்லி அவங்க கங்கணம் கட்டி கொண்டு இருந்தார்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே கொண்டு போய் போடுகிற போது சிங்கத்தை வாயு தேவன் கட்டி போட்டார் என்று பார்க்குறோம். அந்த தடிராஜா அந்த ஜனங்களுடைய உபத்திரத்துக்காக கையெழுத்து போட்டான ஒழிய அவன் மனசில் என்ன இருக்குது, எப்படி இருக்கிறான் அவன், அவனுக்கு ராப்பூரா என்ன செய்யலை, தூங்கவே இல்லை. அங்கே போடும்போது அவன் சொல்லிட்டு போகிறாரு 14. அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கோபியில் போட்டார்கள். ராஜா தானியேலை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிப்பார் என்று சொல்லிட்டு போகிறான். பாருங்கள், அவனுக்குள் கூட அந்த ராஜாவுக்கு இருந்த ஒரு விசுவாசம் கூட அந்த ஜனங்களுக்குள் இல்லை என்று பார்க்குறோம். ஆக எப்படி அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி போகும்போது மடி வர தூங்கி எழுச்சி ஓடியாராரு. என்ன சொல்கிறாரு 20 ராஜா கோபின் கிட்ட வந்தபோது சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, அங்கே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிற நோக்கம் என்னன்னா, பயப்படுறதுக்கு அல்ல, கலங்கிறதுக்கு அல்ல, தேகிறதுக்கு அல்ல. இன்றைக்கி எத்தனையோ பேர் எழும்பி வரலாம், எல்லாவற்றிலும் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. ஆகவே தானியேல் வாழ்க்கையில் பிரியமானவர்களே, தேவன் உயர்த்தினதை நாம் பார்க்குறோம். அவன் தூதனை அனுப்பி சிங்கக்கோபியிலிருந்து காப்பாற்றினதை பார்க்குறோம். ஆனால் திட்டம் தீட்டினுள்ள கொண்டு என்ன செஞ்சாங்க, போடுங்கன்னு சொன்ன உடனே அங்கே உள்ள போடுங்காட்டி என்ன ஆகிட்டு, சிங்கம் அவங்களை பீறி போட்டது சாகடித்து என்று பார்க்குறோம். அப்படி பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் பயந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த மாதிரி பார்க்குற போது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 2வது ஆலோசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு நானன்றி வேற தேவன் உனக்கு இருக்க வேண்டாம். வானத்திலும் தண்ணீரிலும் எங்கே எடுத்தாலும் என்னுடைய நாமமெல்லாம் வேறு நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளக்கூடாது என்று சொல்லி அங்கே வேதத்தில் அவங்க அறிஞ்சிருந்தபடினால இந்த என்ன செய்யலை, தேவனுக்கு பயந்தாங்களுடைய உலகத்தின் அதிபதிகளுக்கு பயப்படாததுனால தேவன் அவங்களை காப்பாற்றினார் என்று பார்க்குறோம். இன்னும் பார்க்குற போது நாமும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படி போடுமா பாருங்க, வாசிக்கிறோம். சிதறடிக்கிறவர்கள் முகத்துக்கு முன்பாக வருகிறார். சாத்தான் எந்த நேரத்தில் நம்மளை என்ன செய்கிறான், சிதறடிக்க முடியாத, நம்ம எண்ணங்களை சிதறடிக்க முடியாத, நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ண முடியாத, வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனை உண்டு பண்ண முடியாத அவன் என்ன பண்ணலாம், உங்கள் முகத்துக்கு முன்பாக வரலாம். ஆனால் என்ன செய்யணும், உங்கள் அரணை காத்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் காத்துக்கொள்ளக்கூடியலாய் காணப்படணும். எதனால் காக்கணும், ஜெபத்தினால் காக்கணும், உபவாசனால் காக்கணும். சபை கூடி விசுவாச குடும்பத்தாரோடு எல்லாம் சொல்லி இப்படி எனக்கு சூழ்நிலை இருக்குது, எனக்காக செபிங்கன்னு சொல்லி நாம் அவர் சமூகத்தில் நாம் காத்துக்கொள்ளுகிற போது, நம்முடைய வழியிலே காவல் பண்ணும்போது, நம்மளை அறைய கெட்டியாய் கட்டி கொள்ளுகிற போது நமக்கு தேவன் செய்கிறார், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்துன்னு சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு ஸ்திரப்படுத்த உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆக எல்லா சூழ்நிலையும் நாம் என்ன செய்யக்கூடாது, ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். தானியேல் எதை குறித்து என்ன செய்யலை, கலங்கவில்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நான் பயப்படேன்னு சொல்லி தைரியமாக இருந்தபடினாலே அவன் கர்த்தர் பாதுகாத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் பாதுகாப்பாராக. பிரியமானவர்களே, பார்க்கும்போது
வெறுமையாக இருக்கிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வரப்பண்ணுவது போல் இஸ்ரவேல் மகிமையும் திரும்ப வரப்பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? கிருபையாய் நடத்தி அவருடைய மகிமையால் நம்மளை முடிசூட்டி வழிநடத்துகிற தேவனாக இருக்கார். காலங்கள்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறது. ஆகவே நாம் எதை குறித்து கலங்காதபடிக்கு தேவனை பாருங்கள், கடவுளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரையே நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அது பிரகாசமடை செய்கிற தேவன். மனுஷத்தில் போய் சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் 4 பேர் தூட்டி திரிவார்கள். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி போடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அன்னாடி வாழ்க்கை பாருங்கள். பெண்ணினால் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு நாளும் உனக்கு குழந்தை இல்லையே சொல்லி எவ்வளோ வேதனைப்படுத்தி இருப்பார்கள், எவ்வளோ அவங்க கண்ணீர் வடிச்சிருப்பாங்க அந்நாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து தன்னை முற்றிலுமாக ஊற்றி போட்டு ஜெபித்தார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஜெபித்தபடினாலே அங்கு ஆண் குழந்தையே கொடுத்தார் என்று பார்க்குறோம். அது ஒரு தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தி பார்க்குறோம். அவர் ஆசாரி ஊழியத்தை செய்ய முடியாத, ஒரு தீர்க்கதரிசி ஊழியத்தை செய்ய முடியாத கர்த்தர் நியாயாதிபதியாகவும் அங்கே ஏற்பட்டு பார்க்குறோம். அங்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போக தேவன் விடமாட்டார். உங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை அறையை கட்டி வேண்டும். நீங்கள் வழியை கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், நீதியின் சூரியன் மேலே உதிக்கும். நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாய் பிரகாசமாக இருக்க தேவன் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தானியேல் 3 ராஜாக்களுக்கு மத்தியில் எவ்வளவு பிரகாசமாக இருந்தாரோ, அவர் செய்கிற காரியமெல்லாம் ஜெயம் வாய்ந்ததோ, அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை கவலைப்படாதபடிக்கு தேவனை சார்ந்து வாழுங்கள், தேவனுக்கு பயத்தோடு வாழுங்கள். ஆண்டவருக்கு நமக்கு ஒரு நாள் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்குமேன்னு சொல்லி நினைவோடு செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நியாயாதிபதிக்கு முன்பாக, தேவகுமார் இயேசுக்கு முன்பாக நாம் நிற்கப்போக்களாய் காணப்படுகிறோம். அதுக்கு நாம் முன்பாக நாம் இந்த பூமியிலே சரிகட்டி கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற போது, கர்த்தருக்கு பயந்து வாழுகிற போது நாம் நியாய தீர்ப்பில் போய் வெட்கப்படாதபடிக்கு காணப்பட நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாயில் என்ன பண்ணக்கூடாது? கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. இன்னைக்கு கோபத்தினால் பாருங்கள், சகோதரிகள் வாழ்க்கையில் பார்க்குற போது செய்தியில் நிறையா பார்க்குறோம். பெத்த குழந்தை என்று பாராக்கூட அடித்து கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். கணவனுக்கும் விசவசித்து கொள்ளுகிற பிள்ளைகளை பார்க்குறோம். மனைவிக்கு துரோகம் பண்ணுற வாழ்க்கையை பார்க்குறோம். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாதபடிக்கு தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படக்கூடியதாக காணப்பட முடியும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரியமானவர்களே, இந்த உலகத்தை போல் நாம் வாழாதபடிக்கு நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று நாம் உணர்ந்து வாழ வேண்டும். நம்ம எந்த நேரத்திலும் இந்த காலத்தில் நாம் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் நாம் என்ன உறுதியாக இருக்க வேண்டும். போன மாதத்தில் செய்தி கேட்டோம், எப்படி பண்ணணும்? உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் உறுதியாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உறுதியாய் பெற்றுக்கொள்ள மனுவனே கர்த்தர் என்ன செய்கிறாரு? பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமாம், ரூத்தை பற்றி நல்லா கேட்டோம். ரூத் என்ன செஞ்சாங்க? அவங்க தாய் தாப்பனை விட்டு, அவங்க தேசத்தை விட்டு யாரை உறுதியாக பற்றி வந்தாங்க? தன் மாமியாரையும் மாமியார் ஆராதிக்கிற தெய்வத்தையும் உறுதியாய் பற்றி புரிந்து வந்ததுனாலே ஆவின் கனி 9 அந்த மகளுடைய உள்ளத்தில் இருந்தபடினாலே அந்த ஓராறு சாட்சி சொல்கிறாங்க. அநேக ஸ்திரீகளுக்குள்ளே உன்னை போல நற்சாட்சி பெற்ற குணசாதியான பெண்ணு இல்லை. எத்தனையோ வாடி பசங்க இருக்குது, அங்கே போகாதபடிக்கு மாமியாரோட சொல்லு கீழ்ப்படிஞ்சு கடவுளுக்கு பயந்து இங்கே வந்ததுனால அவரால் அவனுக்கு என்ன உண்டு? நிறைவான பலன் உண்டு என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். அவை அதோடு கூட விட்டுவிட பிரியமானவங்களே, அவர் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமின்றி வேறு ஒன்றும் என்னை விட்டு பிரிக்காது இருப்பதான்னு சொன்ன மாற்றத்து மட்டுமே அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில் பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சந்ததியில் தாவீது வந்தார் என்று பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுற போது, உறுதியாய் பற்றி கொள்கிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். அந்த மகள் வாழ்க்கையை பார்க்குறங்க, ஒரு பிடிப்பும் இல்லை. அங்கே தாய் தப்பனே விட்டுட்டு வந்துட்டாங்க, இங்கே மாமியார் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கீழ்ப்படிஞ்சு மாமியாரை வேலை செய்ய போகிற அப்படி இல்லை. அந்த மகள் போய், அம்மா நான் போய் ஏதாரும் கிடைச்சா பொறுக்கிட்டு வரேன்னு சொல்லி அங்கே போய் கதிரை பொறுக்கி கொண்டு வருவதை பார்க்குறோம். எவ்வளோ சாந்தமும் எவ்வளோ அமைதியாக நம்ம இடத்துல வாசிக்க கலைத்தீர் 6ஆம் கடைசி அதிகாரத்தில் பார்க்குற போது ஆவின் கனி 9 பார்க்குறோம். அந்த 9 அந்த மகள் வாழ்க்கையில்
கடைபிடிச்சபடினாலே கர்த்தர் அந்த மகளை உயர்த்தினார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பயப்படுற போது அந்த மகளை ஆசீர்வதித்தது போல, தானியேலை ஆசீர்வதித்தது போல, உயர்த்தினது போல கர்த்தர் நம்மையும் உயர்வாக இருக்க செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக இந்த காலையில் ஏதோ சொல்கிறாங்கன்னு இல்லை, வேத வசனம் ஆவியும் ஜீவனமாக இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் மாறாத தேவன். மனுஷன் கூட இதோப்ப நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ சொன்னேன், இப்போ என்ன பண்ண முடியல, என்னால் முடியல, என்னால் செய்ய முடியாது எப்படி சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொன்னதை சொன்னபடி செய்கிறவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு என்ன சொல்கிறாரு, தன் மாமனார் வீட்டுக்கு ஓடுறான் சகோதரனுக்கு பயந்துக்கிட்டு. அப்போ சொல்கிறாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. அவங்க மாமனாருக்கு தன் 2 மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் சந்தோஷமாக அனுப்புனாரா? பெத்த மகளை சந்தோஷமாக அனுப்புனாரா? அனுப்பவில்லை. அவனை 14 வருஷம் ஆடு மேய்க்க போட்டார். மறுபடியும் ஆண்டவர் நாள், நீ மகனே நீ புறப்படுன்னு சொல்லும்போது அவனுக்கு சொல்லாமல் போக வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. ஆனாலும் அங்கே அவனுக்கு செய்தி போகுது. அன்று ராத்திரியில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் யாக்கோபு மேலே கை போடாதே, நீ எதையும் செய்யாதன்னு சொல்லி ஆண்டவர் கண்டித்து அனுப்புறதை பார்க்குறோம். அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு அங்கே கடந்து வருகிறதை நாம் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் அவன் ஆபிரகாமின் தேவனையும் அவன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனையும் அவன் ஆராதித்தபடினால, அவர் சார்ந்தபடினால தேவன் அவனை உயர்த்தினார் என்று பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, தேவன் அபதமாகவே உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் 3வதாக நாம் பார்க்க இருக்கிறோம். 3 வாலிபர்கள் தேவனுக்கு பயந்திருந்தார் என்று பார்க்குறோம். அவர்கள் தேவனுக்கு பயந்தார் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் தேவன்களோடு கூட பேச ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம் வாசிப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், 3 வாலிபர்களும் தேவனுக்கு பயந்தபடினாலே, தானியேலும் அந்த பட்டியலில் இருக்கிறாரு. இருந்தாலும் இவங்களை தனிச்சு பார்க்குற போது இந்த 3 பேர் என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களாய் காணப்படுவதை பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, நீ நிறுத்தின அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம், நாங்கள் அதை தொழுது கொள்ள மாட்டோம். எங்கள் தேவன் தப்பிக்க வல்லவர், அப்படி தப்பிக்க விடாவிட்டாலும் நாங்கள் உண்மை ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி எதிர்பார்க்குறோம். அது பெருமை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் இவர்களைப் போல் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். எதை குறித்து நாம் கலங்கக்கூடாது. இன்றைக்கி அநேக குடும்பத்தில் கணவன் ரசிக்கப்படாமல் இருந்திருக்கலாம், மனைவி ரசிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி ரசிக்கப்பட்டு கணவன் ரசிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க தெய்வத்தை ஆராதிக்க கூப்பிடுற போது என்ன செய்யக்கூடாது, நாம் அதை அஷ்டம் பண்ணிக்கூடாது. உங்களை போல் சாத்ராக் மேஷாக் போல் நம்ம கர்த்தருக்கு தான் கீழ்ப்படி முடியும், உலகத்துக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது. வசனம் சொல்லுது, கணவனுக்கு என்ன செய்யணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல் கர்த்தருக்கு அதை எது கீழ்ப்படியணுமோ அதது கீழ்ப்படியும் போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ உலகத்துக்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு, உலகத்தின் விக்கிரகங்களுக்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். அந்த முதல்ல பார்த்தோம் தானியேல் புஸ்தகத்தில், யாத்திராம் புஸ்தகத்தில், வானத்திலும் கீழும் பூமியிலே இருக்கிற தண்ணீரிலும் எந்த சொரூபத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம், அவளை நமஸ்கரிக்க வேண்டாம், நான் ஒரே தேவன், உங்களை நான் எல்லாம் எகிப்திலிருந்து தேசத்தை தப்பித்து வந்த தேவன், உங்களை தப்பித்து வல்லவராக இருக்கிறேன், நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு என்னை மட்டும் ஆராதிங்க என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். அந்த வசனத்தெல்லாம் இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, கடைபிடித்து கொண்டு வந்தாங்க. இன்னும் இந்த இதில் இருக்காது, நம்ம ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசி பாருங்கள். ஏசாயா புத்தகம் 43, 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அவை உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பாருங்க, என்ன செய்யாது, நீ தண்ணீரை கடக்கும் போதும் புலராது,
நீ அக்னியில் நடக்கும்போதும் வேக மாட்டாய், அது உண்மையில பற்றாது என்று சொல்லி இந்த வசனத்தை பார்க்குறோம். அந்த வசனத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? உறுதியாய் பிடிச்சு கொண்டிருக்காங்க. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? இந்த அக்னி சூளைக்கும் தப்பிக்கு வல்லவர். நான் எதுக்கு கலங்க மாட்டேன். ராஜாவே நீ எதை சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேன். என் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே கீழ்ப்படின்னு சொல்லி இதை பார்க்குறோம். அங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு? இந்த நாமத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, குறித்து பேசவே கூடாதுன்னு சொல்லி கட்டளை போடுறாங்க. அவன் சொல்கிறாரு, மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், தேவன் ஒருவருக்கே தான் நான் பயப்படுவேன்னு சொல்லி ஊழியத்தை திறமாக செஞ்சார் என்று பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒருவருக்கே பயப்பட வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே நாம் நடுங்கும்போது அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ 3 பேர்த்தையும் தேவன் என்ன செஞ்சார்? அக்னி சூளையில் போட்டபோது அங்கே தேவன் அவங்களோடு இறங்கி உலாவுகிறதை அந்த ராஜா பார்க்குறான். ஐயோ, நான் 3 பேர் தானே போட்டாங்க, 4வது ஆளாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் சீக்கிரமாக வெளியே கொண்டு வரார்கள். அவங்க வந்தபோது என்னது, அந்த கருவு நாற்றம் கூட அவங்கள இல்லை, துணியெல்லாம் எப்படி போட்டாங்களோ அதே போல் அவங்களுக்கு அப்படியே இருந்து பார்க்குறோம். அல்லேலூயா. தேவன் பாதுகாக்கிற தேவன். நாம் உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாம் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை சார்ந்து கொள்கிற போது இந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ 3 பேரை காப்பாற்றின தேவன் நம்மளையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் என்ன செய்யணும்? அவரென்றி வேறு தேவன் உங்களுக்கு இல்லவே இல்லை. அவங்க சொல்கிறாங்களே, சரி அதைத்தான் போய் பார்ப்போமே. ரகசியமாக இன்றைக்கி போகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதீங்க. கர்த்தருக்கு பயத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக எல்லா காரியங்களையும் வாக்கி செய்வார். படிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கி அநேகர் பிட்டு வச்சு எழுதுறாங்க. நானும் பிட்டு வச்சு எழுதலாமே என்று நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களே காண்கிற தேவனாக இருக்கார். ஆண்டவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பயந்து அவற்றின் ஞானத்தை கேளுங்க. யாக்கோபு நிறுவத்தில் பார்க்குற போது ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனத்தில் கேட்க கடன் சொல்லப்பட்டிருக்குது. எந்த ஞானம் குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, பெரியவங்களா நீங்கள் கூட உங்களுக்கு ஞானம் இல்லையா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், என் பிள்ளைகளை வளர்க்க ஞானத்தை தாரும், என்னுடைய கணவர் குடும்பத்தை நடத்த ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்குற போது தேவன் நமக்கு ஞானத்தை தருவராக இருக்கிறார். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி தந்தது போல தேவன் நமக்கு பசுத்த ஆவியானவரை இன்றைக்கு என்றென்றைக்கும் நம்மளோடு இருக்கும்படியாக தந்திருக்கிறார். அன்றைக்கு தேவனை தேடுகிறவர்களுக்கு முக்கியமானவர்களுக்கு மட்டும் அந்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கு மாமிசமான யாவர் மேலும் தேவ ஆவி ஊற்றப்பட்டிருக்குது. அந்த விசேஷித்த ஆவினாலே நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிறார், நம் உள்ளத்தில் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனே நம் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆவியானவர் நமக்குள் கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கார். வழி இதுவே, இதில் நடங்கள் சொல்லுகிற தேவனாக இருக்கார். அவர் பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டி தோன்றுகிற தேவனாக இருக்கார். நியாய தீர்ப்பு குறித்து கண்டி தோன்றுகிற தேவ ஆவியானவர் இருக்கார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ போல நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலைக்கும் கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்கள். உலகத்துக்கு பயப்படாதீங்க. உலகத்தார் ஜனங்களை போல் வாழாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தானியேலையும் அந்த சாத்ராக் மேஷாக் நேரத்து 4 பேர் என்ன செஞ்சார்? அங்கே தேசத்தில் உயர்ந்த பதவி கொடுத்து ஆசீர்வதித்தார். அவங்க அடிமையாய் வந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உயர்வை தந்தார். அங்கே யோசேப்பை வாழ்க்கையை பார்க்குறோம். அவங்க அடிமையாய் காணப்பட்டான், சகோதரனாலே விற்கப்பட்டார்கள். அங்கே கடந்து போன போது கூட தேவன் அவனோடு இருக்கிறார் என்று பார்த்து பார்வோன் என்ன செய்கிறாரு? இவனிடத்தில் ஆண்டவர் தேவ ஆவி இருக்குனால இவன் காரியமெல்லாம் ஜெயமாக இருக்குன்னு சொல்லி அங்கே அதிகாரியை வைத்தார் என்று பார்க்குறோம். ஆனால் ஒரு சூழ்நிலை, பாவத்துக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை வந்தபோது பொய்யான குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் போட்டார்கள். அங்கேயும் தேவன் சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களை தயவை கட்டிவிட்டார் என்று பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை பிரிமான்களை மீண்டும் யோசேப்பு வாழ்க்கையில் அங்கே எகிப்து ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிற போது அங்கே பாருங்க, அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது பானை பாத்திரக்காரங்கிட்ட சொல்கிறாரு, அப்பா நான் உங்களுக்கெல்லாம் விடுவிக்கிறேன், உங்களுக்கு சொப்பனத்தையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நாள் நீங்கள் போய் எனக்காக ராஜாக்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க? மறந்து போயிட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஆகி போச்சு. அப்போ ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் காங்கும்போது அந்த பானை பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, நமக்கு இப்படி சொன்னாரே, சொல்லியிருந்தாரே, நாம் செய்ய விட்டுமேன்னு சொல்லி அப்பொழுது அவன் உணர்வடைஞ்சி, அப்பா ராஜாவே, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், இப்படியாக விசேஷ ஆவியுடைய மனுஷன் எனக்கு விளக்கத்தை சொன்னார், அவர் சொல்லுவார்னு சொல்லி உடனே அங்கேருந்து கூட்டி வந்து பார்க்குறதை பார்க்குறோம். அந்த சொப்பனத்தை விளக்கத்தை சொல்லும்போது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாருமே இல்லை. தேவ ஆவி பெற்ற மனுஷனை
உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. நம்மை தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், ஆவியான வழிநடத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். ஆகிய கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எதை குறித்து கலங்காதபடிக்கு தேவன் ஒருவருக்கே பயப்படுங்கள். சில நேரத்தில் சத்துரு நம்ம இடத்துல பேசுவான், நீ இதெல்லாம் செய்ய முடியாது, ஆண்டவர் அதெல்லாம் செய்ய முடியாது, நீ இப்படி சொந்த வழிக்கு போ, இப்படி பிரயாசப்படு, அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம எந்த சூழ்நிலையில் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்கள். வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க. இந்த வேத வசனம் ஒவ்வொரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், ஒவ்வொரு வாலிபலை எப்படி நடக்க வேண்டும், சிறு குழந்தைகள் எப்படி நடக்க வேண்டும், முதியோர் எப்படி நடக்க வேண்டும், விதவைகள் எப்படி நடக்க வேண்டும், இப்படி அநேக காரியத்துக்கும் இதில் நமக்கு என்ன உண்டு? விடை உண்டு. இன்றைக்கி கதை புஸ்தகம் எத்தனையோ எழுதலாம், அதுக்கு இது ஒப்பனையாகாமல் செய்யக்கூடாது. இதுக்குள்ளே இருக்கிற வார்த்தை நாம் வாசிக்கிற போது, விசுவாசிக்கிற போது, கை கொள்கிற போது கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான இந்த வேதத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அதில் நமக்கு இடர்கள் இல்லை. துன்மார்களுக்கு சமாதானம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த வேத புஸ்தகத்தில் தான் இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நாம் கைகொள்கிற போது, ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாம் பிரியமானவர்களே, முக்கியமாக பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து நாம் கலங்காதபடிக்கு ஆண்டவர் சொன்னது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்ம நினைத்திருக்கிறார். நம்மளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறார். எல்லா காட்டிலும் நாம் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். நம்ம ஆத்துமா எப்பொழுதும் தீங்கான காரியங்களையும் பொல்லாத காரியங்களையும் சிந்திச்சுட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் என் ஆத்துமா என்ன செய்யக்கூடாது? கரைபட்டு போயிடக்கூடாது. நம்ம ஆத்துமா சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் தாவீது என்ன சொல்கிறாரு? தன் ஆத்துமாவை சீர்படுத்தி கொண்டிருக்கிறதே நாம் பார்க்க முடியும். அதுதான் சங்கீதம் 103 பார்க்குறோம். என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது என்று சொல்கிறதை பார்க்குறோம். அன்று சங்கீத புஸ்தகம் நல்லா வாசிக்கும் போது நம்ம ஆத்மா எப்படி இருக்குன்னு சொல்லி அதை படம் எடுத்து காட்டும். அப்படி நம்ம அந்தபடி ஒப்பு கொடுக்குற போது ஆண்டவர் கொடுத்த ஆவி அவனுடைய சமூகத்துக்கு போக முடியாத வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். சில நேரத்தில் நாம் பொய் சொல்லி விடுறோம், சில காரியங்களை செஞ்சு விடுறோம். அந்த சூழ்நிலையில் நாம் ஆண்டவர்கிட்ட, அப்பா நான் இந்த மாதிரி செய்யவிட்டேன், எனக்கு மன்னிச்சு இனி இது மாதிரி செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ள சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், எஸ்தர் ராஜாஜுடைய வாழ்க்கையில் கூட பார்க்குற போது அவங்களுக்கு சிறைபிடிக்கப்பட்டு 127 நாட்டுக்கு ஜனம் சிறை போய் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு? யூத மக்களையெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டான் ஆமோன். அதற்காக என்ன ஆச்சு? ராஜா கட்டி கையெழுத்து வாங்கி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சாச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மொர்தெகாய்க்கு தகவல் வந்தோடனே அவர் எஸ்தர் ராஜாதிகிட்ட சொல்லி, மகள் இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்குது, நம்ம என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் நீ ராஜாதியாக இருக்கிற, நீ மௌனமாக இருந்தாலும் ரட்சிப்பு வேறு வழியாக வரும்னு சொல்லி அங்கே சொல்லும்போது, நான் செத்தாலும் சாகிறேன், ஞானும் என் சாதிமார்களும் உபவாசம் ஜெபிக்கிறோம் போகிறோன்னு சொல்லி இதை பார்க்குறோம். வாசிப்போம். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறோம். 16வது வசனம் 16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு பாடி பொண்ணு 124 நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறாரு. அவர் கட்டளை போட்டதுன்னா எல்லா யூத மக்களே அழிக்குன்னு சொல்லி கையெழுத்து வச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் இன்றைய மொர்தெகாய் பார்த்துட்டு ராஜாஜி சொல்லும்போது போய் சொல்கிறா, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லும் பகலும் புசியாமல் 3 நாளைக்கு குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமார்களும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ஆண்டவர் பாருங்கள் சட்டத்தை என்ன செய்கிறாரு, அங்கே மாற்றுகிறதை பார்க்குறோம். அதெல்லாம் சொல்லி லேட் ஆகும். அங்கே பிரிமான சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அங்கே சட்டத்தில் கையெழுத்து பெற்று போய் எல்லா நாடுகளுக்கும் போய்விட்டது. ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக அவங்க பயபக்தியோடு இருந்து தேவ சமூகத்தை ஜெபித்து அந்த சகோதரி ராஜாத்தில் போகிற போது ராஜா அவங்க அனுமதியிலாக என்ன செய்யக்கூடாது, போக முடியாது. ஆனால் பாருங்கள்,
தேவ சமூகத்தில் அவங்க காத்திருந்தபடினால, தேவனுக்கு பயந்திருந்தபடினால அவங்க அன்றைக்கி துணிச்சலாக தேவனை நம்பி போகிறாங்க. உலக மக்களை நம்பி அல்ல, தேவனை நம்பி அந்த மகள் துணிச்சலாக உள்ளே போகிறதை பார்க்குறோம். அங்கே போகும்போது அந்த ராஜா செங்கோலை நீட்டி, உனக்கு வேண்டுதல் என்ன, நீ இந்த என்னுடைய நாட்டில் இருக்கிற பாதியே கேட்டாலும் உனக்கு நான் தருவேன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அது பிரிமாலே ஆண்டவர் கண்களை தயவும் இறக்கத்தையும் நமக்கு கட்டெடுக்கிறார். ஆகவே அந்த மகள் சில காரியங்களெல்லாம் சொல்லி கொண்டு வந்து அந்த ஆமோனுடைய காரியத்தை பற்றி ஒரு நாள் வெளிப்படையாக சொல்லுகிறார். அங்கே ஆமோன் என்ன செஞ்சிட்டான், மொர்க்கதை எப்படியாவது அழிச்சிருன்னு சொல்லி அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணிட்டான். வெட்டினவே அந்த குழியில் அவனே உழுவான்னு சொல்லி பழமொழி பிரகாரமாகவே தேவனுடைய கிருபை அந்த யூத மக்கள் என்னாச்சு, பாதுகாக்கப்பட்டார் என்று பார்க்குறோம். பிரியமானவர்களே, நாமும் இன்றைக்கி சூழ்நிலை பார்க்குற போது இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்க முடியாத அநேக இடங்கள் தவிக்கிறதை பார்க்குறோம். அநேகர் ஆத்துமா இன்றைக்கி நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையிலே விபத்தினாலே குடும்பமாய் மறிக்கிறதை பார்க்குறோம். மனுஷன் உண்டாக்குனது எல்லாம் இன்றைக்கி என்ன செய்யுது, தீமையான காரியங்களை பார்க்குறோம். நன்மையாக இருக்குன்னு பார்க்குறோம், ஆனால் என்ன செய்யுது, தீமையாய் முடிகிறதை பார்க்குறோம். ஏறேப்பலன்லாம் என்ன செய்யலை, முதல்கள் இப்படி ஆபத்து இல்லை, இப்போ இன்றைக்கி என்ன செய்யுது, எல்லாம் விபத்து உண்டாக்குறதை பார்க்குறோம். ட்ரெயின் விபத்து உண்டாக்குறதை பார்க்குறோம். கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுகிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் எப்படிப்பட்டலாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். தேச மக்கள் ரட்சிக்க பண்ணும், இன்றைக்கி வாடி பிள்ளைகளாக ரட்சிக்க பண்ணும், வாடி பசங்களாக ரட்சிக்க பண்ணும். நம்ம அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம ஜெபிக்கலாய் காணப்படுகிறோமா. இந்த ராஜாத்தி என்ன பண்ணியிருக்கலாம், நான் ராஜாவுடைய மனைவி, நான் அதெல்லாம் என் குடும்பம் நல்லா தான் போகணும்னு நினைக்கல. பிரியமானவர்களே, தேச மக்களுக்காக தன்னுடைய குலத்தாருக்காக தன்னை தாழ்த்தி ஜெபித்து ராஜா கட்டளை போய் பண்டாடுகிறதை பார்க்குறோம். அப்படி ஜெபித்தபடினால, தேவனை சார்ந்தபடினால அந்த குலத்துக்கு வந்த அழிவை தேவனை செஞ்சார், மாற்றி போட்டார் என்று பார்க்குறோம். வெடிஞ்சால் கொலை பண்ணணும் பாருங்கள், வெட்டிங்காட்டி அங்கே எல்லாத்துக்கும் என்ன செய்து போய் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை பார்க்குறோம். கர்த்தரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமாங்களே, எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கலாம். என்னால் இப்படியெல்லாம் வாழ முடியலையே, எனக்கு இந்த காரியம் கைகூடி வர மாட்டேங்குது, என் வேலை வாய்ப்பு காரியம் கைகூடி வரமாட்டேங்குது, நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். செபியுங்கள், கர்த்தரை தேடுங்கள், வசந்தபடி வாழுங்கள். கர்த்தர் ஏற்ற வேலையில் உங்களை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். வேலைவாய்ப்பை படித்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருக்குள் சார்ந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவார். அவர் நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை பயந்தபடினால எஸ்தர் குடும்பம் காக்கப்பட்டது, ஜனம் காக்கப்பட்டதை பார்க்குறோம். அப்போ தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அந்த 3 வாலிபர்களும் உயர்த்தப்பட்டதை பார்க்குறோம். இப்படி கர்த்தருக்கு பயந்த போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கக்கூடிய இருக்காது. நம்ம எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிப்போம். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்கிறது என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். பாருங்க, பாதி மட்டும் கொடுக்குன்னு சொன்னா ராஜா அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எதைத்தை மாற்றுறது போல நம்முடைய வாழ்க்கையும் மாற்றுவார். அடுத்தபடியாக நான் பார்க்குற போது நீதிமொழி புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறதுனால நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்படுது. ஜீவனுக்கு அதை அடைந்தவர்கள் திருப்தி அடையணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தர். அதனோட அவர் என்ன செய்ய மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். வீடு ஆஸ்திகளும் பிதாக்களுக்கு சுதந்திரம். கர்த்தர் புத்தியுள்ள மனையோ கர்த்தர் அருள் என்று பார்க்குறோம், அவர் ஈவு என்று பார்க்குறோம். ஆக பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு பயப்படுகிற போது நமக்கு ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. அதை அடைந்தவர்கள் நாம் திருப்தியாக அடைய வேண்டும். அதாவது இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் திருப்தி அடைவதே காண முடியறதில்லை. நாம் ஆண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் திருப்தியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். இன்றைக்கி அநேகர் இப்போ இன்னும் எனக்கு நல்லா சம்பாதிக்கணும், இன்னும் அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு சொல்லி இந்த நோக்கத்தில் போகிறாங்க. ஆகவே நாமளோ அதை அடைந்தவர்கள் திருப்தி அடைந்து நாம் நிலைத்திருக்கூடியலாய் காணப்பட வேண்டும். நிலையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. நமக்கு நிலையாய் நிறுத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. நாம் அவருக்கு பயப்படுகிற போது நாம் எல்லா சூழ்நிலை நிலைத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில்
தீமை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் தீமை காணாதபடி கர்த்தர் காத்துக்கொள்கிறார். உனக்கு ஒருபடி அவர்கள் 7 படியாக ஓடுவார்கள். விசேஷமாக பிரிமால் நம்ம ஊழியர் சமூக சுந்தராய குடும்பத்தில் அந்த வீடு கட்டுற போது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளோ சூழ்நிலை வந்தது. அவர்கள் ஜெபத்தில் உறுதியாக இருந்தபடினாலே கொஞ்சம் நிலம் விட்டு போனாலும் கர்த்தர் அவங்க அந்த இடத்துல என்ன செஞ்சார், வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த வீட்டை கட்டும்படியாகவும் இன்றைக்கு குடியிருக்கும்படியாக தேவன் அந்த பகுதியில் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகவே விட மாட்டார். நமக்கு 7 ஒரு வழியாக வந்தார்கள், 7 வழியாக ஓடுவார்கள். பக்கத்தில் 1000 பேர் வளர்ந்து 16 பேர் இருந்தாலும் ஒன்று அசைக்கப்படவே முடியாது. அந்த ஊரே எதிர்த்து வந்தாங்க. ஆனால் யார் ஜெயம் பெற்றது? கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அது கர்த்தர் பிரியமானவர்களே, நாம் தீமை அணுகாதபடி கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்கிறார். யார் பேசுதான் சொல்கிறார், ஆண்டவரே என் ஜனம் மத்தியில் நான் அற்பமாக இருக்கிறேன், என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி என்னை தீங்கு என்னை துக்கப்படுத்தாபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபித்தார். அதே பிரகாரமே அந்த மனுஷன் நினைச்சாரு, கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாம் கர்த்தருக்கு பயப்படுற போது அபதமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆக பிரியமானவர்களே, இங்கே வேத புஸ்தகத்தில் பார்க்குற போது ஒவ்வொரு மனுஷனை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சார், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சேனை கொண்டு என்ன செய்யலை, ஜெயம் பெற வைக்கல. ஒரு மனுஷனை கொண்டு ஜெயம் கொடுத்து பார்க்குறோம். கிதியோனை கொண்டு பார்க்குற போது அவன் ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் அங்கே மீதியான் தேசத்தை ஜெயிக்க முடியாது வச்சார். ஒரு தாவீதை கொண்டு என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேல் படையெல்லாம் என்ன பண்ணுது, இஸ்ரவேல் படையை என்ன பண்ணிகிட்டு இருக்குது? இது கதை புரியுதா? தாவீது சின்ன பையனாக இருக்கிறான். அங்கே பெலிஸ்தர்லாம் வந்து யுத்தத்துக்கு நிற்கிறாங்க, கோலியாத்தை நிறுத்தி. அங்கே என்ன செய்கிறாங்க, எல்லாம் பயந்துட்டு கிடக்குறாங்க. ஆனால் தாவீது என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அந்த ஒரு சின்ன பையனை கொண்டு ஒரு கூழாங்கலை கொண்டு அங்கே ரட்சிப்பை கட்டளிட்டார் என்று பார்க்குறோம். உங்களையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தெரிஞ்சு கொண்டிருக்கிறார், உங்களை உதய நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். நான் ஒன்று படிப்பறிவு இல்லாதனே, எனக்கு ஒன்றுமே தெரியாதேன்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். அந்த மனுஷனை தேவன் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். பேதுரு நான் படிப்பறிவு இல்லாத அந்த மனுஷனை தேவன் அங்கே 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கணும் எடுத்து பயன்படுத்துறது போல தேவன் உங்களையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாத நாளை காலத்தை நம்ம செஞ்சோம் புரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மளை ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு பயந்து வாழ்கிற போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக கடைசியாக பார்க்குறோம், ஆராதனைக்கு வரத்துக்கு நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கணும், பயம் இருக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி ஒரு வேலை இன்றைக்கு போகிறோம்னா என்ன செய்வீங்க, ஒரு வேலைக்கு இன்றைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, இத்தனை மணிக்கு அங்கே ஆஜராகணும். எப்படிங்க, இத்தனை மணிக்கு ஆஜராகணும். 9 மணிக்கு வச்சிங்களேன், நீங்கள் 10 மணிக்கு 10:30 மணிக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் நம்ம ஆலயத்துக்கு எப்படி வரோம், அதை சிந்திக்கணும் முதல்ல. அப்படி முதல்ல அங்கே தான் ஆராதனைக்கு வருவதில் பயம் இருக்கணும். கர்த்தருக்கு வரும்போது மனமகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்து அவர் சந்நிதி முன்னே வாருங்கன்னு சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நம் கர்த்தருடைய சமூகத்தில் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுவர்களாக, ஆராதனைக்கு நாம் பயப்படுவர்களாக கடந்து வர வேண்டும். இன்றைக்கி தேசத்தில் எழுப்புதல் வராத காரணம்னா நம்ம சபையின் முன்னில் எல்லா இடங்களும் இப்படி குறைபாடு இருக்குதா சொல்கிறாங்க. நம்முடைய சபையில் நாம் என்ன செய்யணும், ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கி ஆசிரியர்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பண்ண போனாங்க. இப்போ என்ன இல்லை, அந்த டைமுக்கு போய் என்ன வைக்கணும், ரேகை வைக்கணும். இன்றைக்கி ரேஷன் கடையில் பாருங்கள், ஃப்ரீயாக கொடுக்குதுன்னு பார்த்துங்க என்ன பண்ணுறாங்க, 9 மணிக்கு 10 மணிக்கு தான் கடை தான் இருப்பாங்க, 7 மணிக்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. எங்கள் புளிமுட்டியில் தொடக்க இதில் பார்த்துருக்குறேன். பொங்கல் பரிசுலாம் கொடுக்காம பார்த்தீங்களா, அப்போ அப்படி வராங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போகணும்னு தெரியுது. ஆனால் சனிக்கிழமை என்ன நம்ம இங்கே கூட்டம் வச்சுருக்காங்க, காத்திருப்பு கூட்டம். நீங்கள் காத்திருந்து வீட்டிலே காத்திருந்து அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே சனிக்கிழமையே செய்து முடிச்சுட்டு சமூகத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அப்படி வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் ஏதோ ஒரு சூழ்நிலை தான் 5 நிமிஷம் முன்ன பண்ண ஆகும் முடியும். நான் ஆண்டவராக இயேசுக்கிறது ஏற்றுக்கொண்டு வாலி வயசில் கூட நான் இப்போது சில நேரத்தில் வேலைக்கு போகிறதுனால செவ்வாய்க்கிழமை ஷிஃப்ட்னால சரியாக வர முடியாமல் போயிடும். ஆனால் எப்பொழுது நான் ஞாயிற்றுக்கிழமை ஷிஃப்ட்டுக்கு மாறணும், அதுலேருந்து இது வரைக்கும் சபை கூடி வருதில்லை. நான் பெருமைக்காக சொல்ல பெரியமாவில்
கர்த்தருக்குள்ளாக நான் பயப்படுறா வேணா ஆண்டவரே ஆராதிக்க நம்ம முன்னாடி போய் சேரணும். செய்தி வேலையெல்லாம் அப்புறம், துதியின் மத்தியில் வாசம் பண்ணிக்கிற தேவரீர் நான் ஆராதனைக்கு மட்டும் நேரம் போயிடும் சொல்லி எங்கள் மனைவி கூட சரி புறப்பட மாட்டாங்க. எங்கள் பிள்ளைகள்லாம் நான் யாரோ ஒருத்தர் தான் வரும்போது 2 பேர் பிள்ளைகளெல்லாம் கூட நான் என்ன செய்வேன், டிவிஸ்லேயே கூட்டி அப்புறம் பஸ்ஸில் வருவேன். அப்போ எங்களுக்கு டிவிஸ்லாம் கிடையாது. பஸ்ஸு பிடிச்சி இறங்கி அங்கேருந்து நடந்துங்க 9 மணிக்கெல்லாம் ஆராதனைக்கு வந்துடும். இப்பொழுதும் கூட பிரியமானவர்களே அந்த மாதிரி நான் பயபக்தியோடு வந்து கொண்டு இருக்கிறேன். அங்கே லேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு மனசு அப்படியே பதறிக்கிட்டு தான் இருக்கும். ஐயோ நீங்கள் துதி ஆராதனைக்கு போக முடியலேன்னு சொல்லி. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை முதலாவது தேடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் வராது. துதிக்கு எடுத்தால் சாத்தான் ஓடுவான்னா, துதிக்கிற போது தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், அதிசயங்களை காணப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே பிரிமானம் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். சில ஜனங்கள் எரியோ கோட்டையை சுற்ற வேண்டியது ஜனம் எத்தனை முறை சொன்னார்? ஒரு நாளைக்கு ஒரு முறை, 6 நாளைக்கு 6 முறை, 7ஆம் நாள் 7 முறை சுற்றினாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? என்ன சொல்லியிருந்தார்? ஒரு நாளும் ஒன்றும் பேசக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பாருங்கள் 6 லட்சம் மக்களுக்கு மேலே வராங்க. அங்கே யோசுவா கட்டளை போடுறாரு, என்ன செய்யலை, அந்த மதுரை சுற்றிக்கிட்டே வராங்க. ஆனால் ஒருத்தர் கூட மூச்சு விடலை. 7ஆம் நாளும் 6 முறை சுற்றி வராங்க, 6மே மூச்சு விடலை. 7ஆம் நாள் 7வது முறை சுற்றி வரும்போது என்ன சொல்கிறாரு? எல்லாம் ஆர்ப்பரிங்கன்னு சொன்னபோது எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். அங்கே அலங்கம் என்ன ஆயிடுச்சு? இடிந்துள்ளது. இன்றைக்கி பொக்லின் போட்டு சீக்கிரம் இடிச்சு போடுறாங்க. ஆனால் துதி நாள் அங்கே என்ன பண்ணுறது? இடிந்தது என்று பார்க்குறோம். அது பின்னால் ஒரு மனம் வேண்டும். சபையில் ஒரு மனம் இருந்தால் தான் ஒரு எழுப்புதல் உண்டாகும். நீங்கள் ஒரு மனதோடு சபையில் வந்து ஆராதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆக ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு வாரம் லேட் ஆகலாம், ஆனால் எப்பொழுதுமே லேட்டாக வரக்கூடிய காரியத்தை செய்யாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம்ம ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் நிற்கிற போது, எப்பா நீ இப்படி ஆராதனைக்கு வராமல் இந்த கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவோம்? பதில் சொல்ல முடியுமா? சாக்கு போக சொல்ல முடியுமா? அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் மோசே சொன்னாங்க, அன்றைக்கி ஆலயத்துக்கு வராதீர்கள் என்ன செய்ய சொன்னாங்க? கல்லுந்து கொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ரா புத்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்நிய ஸ்திரீகளை விளக்கிடணும், நீங்களாம் வந்து கேள்வி சொல்லும்போது மழை பெஞ்சு கொண்டே இருக்குது. அங்கே நடுக்கத்தோடு நின்று அந்த மழையிலையும் நனைஞ்சிக்கிட்டு செய்தி கேட்குறாங்க. இன்றைக்கி நமக்கு அழகாக ஆலயம் கட்டி இருக்குது, ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம வருவதுக்கு எப்படி வருகிறோம்? பிரியமான கர்த்தருடைய சபைக்கு வருவதில் நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகணும்? பயபக்தி இருக்க வேண்டும். இந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள், தாவீது எப்படி பயப்படுறார். 1000 நாட்கள் பார்க்கலாம் உங்களுடைய சமூகத்தில் ஒரு நாள் தங்கியிருப்பதே நலம், ஆகாமி கூடாரத்தில் தங்கியது பார்க்கலாம் சமூகத்தில் வாசப்படியில் காத்திருப்பதே நலம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நம்ம அப்படிப்பட்ட ஒரு தாகம் உள்ளவர்களாய் கடந்து வரும். தாவீது அப்படி தேவனை தேடினபடினாலே அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகலை? எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் பலத்தை தந்தார். எல்லா ராஜாக்களும் அவனை சேவிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். வசனம் சொல்லுகிறது, உதிக்கிற ராஜாக்களும் ஜாதிகளும் ஓடி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு இருக்கும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது சகைய வாழ்க்கையில் பார்க்குறோம். சகை எப்படிப்பட்டவனா? நல்ல வரி வசூலிக்கிறவன், நல்ல பாவத்தை செய்யக்கூடியவன் காணப்பட்டான். அவன் குள்ளமாக இருந்தபடினால இயேசு அந்த வழியாக வருகிறான்னு சொல்ல போது அவன் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். அவன் நினச்சிக்கலாம், என்கிட்ட பண வசதி இருக்குது, ஆள் படம் இருக்குது, வானா வர சொல்லுவான்னு சொல்லி அவன் நினைக்கல. இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்கணும் ஒரு தாகம் அவனுக்குள்ளே வந்தது. ஜனக்கூட்ட நெருக்கத்தில் அவனால் போய் பார்க்க முடியாது. அவன் என்ன செஞ்சான்? ஓடி ஒரு மரத்து மேலே ஏறி நின்று பார்க்குறான். அவன் என்ன செய்ய நினச்சிட்டு பார்த்துருப்பான்? நம்ம எப்படியா இயேசு பார்த்தா போதும்னு நினச்சிருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த தாகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தீர்த்து வைத்தார். அண்ணாந்து பார்க்குறாரு, சகையே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் அந்த வார்த்தை சொன்ன மாத்திலே அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் அநியாயமாக வாங்கினேன், நான் அப்படியெல்லாம் பாவம் செஞ்சேன், அவங்களுக்கு என்ன செய்கிறேன்? நாளத்தனையாக கொடுக்க சொல்ல, ஒன்றை கொடுக்க சொல்ல, நாளத்தனையாக கொடுத்தேன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவன் ஆண்டவரை வாஞ்சையாய் தேடி வந்தான். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டு? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கிறோம். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுறது? வேஸ்ட்டாக இழந்து போகாதபடிக்கு அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு கர்த்தரை தேடுவதில் முதலிடத்தை கொடுப்போம். அவை சகையை போல நாம் தாகமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும்.
அப்படி அங்கே வாசிப்போம் வசனத்தை. 2 சங்கீதம் 2:11 பார்க்குறோம். எப்படி வரும்னு சொல்லப்பட்டது. பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள், கலிகூறுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அல்லேலூயா. நாம் கர்த்தர் சமூகத்தில் பிரியமானவர்களே, கர்த்தரை சேவிக்கணும்னா பயத்தோடு பக்தியோடு கடந்து வர வேண்டும். இங்கே சபை அதாவது காத்திருப்பு கொடுத்து வர முடியாதவங்க கூட நீங்கள் சனிக்கிழமை வீட்லேயே ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் போகணும், என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, சபையாரை தகுதிப்படுத்துங்க, செய்தி கொடுக்கல் பயன்படுத்துங்க. இப்படி அநேக காரியங்களை செபித்து உங்களை சீர்படுத்தி கடந்து வருகிற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து நடுக்கத்தோடு கழிவுந்து வரும்போது கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களை இனிமேல் சங்கீதம் 3:6 கூட வாசிப்போம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயந்து ஆராதிக்க வருகிற போது நம்மளை சுற்றிலும் பாருங்க, படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நாம் பயப்படாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாப்பார். தாவீது அந்த கோலியாத்தை கண்டு பயப்படாத ஜெயம் பெற்றது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார், பயத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் பயமில்ல ஆவி பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட்ட புத்தகத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற போது நீங்கள் எவ்வளவாய் கர்த்தருக்கு பயந்து வருகிறீர்கள். கர்த்தர் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதன்னு சொல்லுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரிமாவில் கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு கடந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அடுத்தபடி நாம் பார்க்குற போது சங்கீதம் 22-23 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே ஆமென், நீங்கள் எல்லாரும் அவரை கனம் கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே ஆமென், நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியா இருங்கள். அல்லேலூயா. இங்கே பாருங்க வசனம் சொல்லுது, பயப்படுறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுறவர்களே துதிக்க முடியும். என்ன வரீங்க ஆராதனை 9 மணிக்குன்னா 8:50க்கெலாம் இங்கே இருக்கணும். இப்போ நமக்கு இன்றைக்கி காலையில் ஆராதனை நடத்துகிறதுனால இப்போ நினச்சி 9:30க்கு ஆரம்பிச்சிட்டோம். 9:30க்கு ஆரம்பிக்கும் போது கூட வர முடியாமல் எத்தனையோ பேர் லேட்டாக வரீங்க. ஆக பிரிமாவிலே கர்த்தருக்கு பயப்படுவர்களே அவரை துதிங்கள், யாக்கோபு சந்ததியாரை நீங்கள் எல்லோரும் அவரை கனம் பண்ணணும். நம்ம முதலாவது தேவனை கனம் பண்ணணும். நம்ம வேலையை தேடிக்கிட்டு நம்ம வேலையை கனம் பண்ணிக்கிட்டு நம்ம குடும்பத்தை கனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டோடைய நாள் ஞாயிற்றுக்கிழமையா 3 மணி நேரம் சமூகத்தில் இருக்கிறோமா, அந்த 3 மணி நேரம் அந்த நாள் பூரா ஆண்டு கொடுக்கக்கூடிய நாள் தான சபையில் என்ன செய்கிறோம், 3 மணி நேரம் தான் இருக்குது. அந்த 3 மணி நேரத்தை நாம் சரியாக தேவனுக்கு கொடுக்குற போது கர்த்தர் நம்மளுடைய கனம் பண்ணுகிற போது நம்மளே ஆஸ்வதிக்காரு. என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன்னு சொல்கிறார். எனக்கு கனவீனம் பண்ணுகிறல நானும் கனவீனம் பண்ணுவேன்னு சொல்கிறார். நீங்கள் என்னை மறந்தீங்கன்னா நான் உன் பிள்ளைகளையே மறப்பேன்னு சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் கர்த்தருக்கு கனமானவர்களாய் காணப்படுங்க. நம்ம கனவீனமாக அடையக்கூடாது. நம்ம கனமானவர்களாய் காணப்பட வேண்டும். ஆக உங்களுடைய வாழ்க்கையில் பிரியமான கர்த்தருக்கு பயப்படுங்க. வருங்க இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லோரும் அவர் மேலே பயபக்தியாக இருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் பிரிமாவில் பயபக்தியாக சமூகத்துக்கு வாருங்கள், கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக நம்ம பார்க்குற போது நம்ம எப்படி ஆண்டு வாசிக்கிறார் 115 சங்கீதம் 13-14 வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து ஆராதனைக்கு வருகிற சகோதர சகோதரியே, பெரியோரே சிறியோரே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவன் செய்கிறாரு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு தேவன் தர ஆயத்தமாக இருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள் ஆயத்தமுள்ளாய் காணப்பட வேண்டும். அந்த 5 கன்னிகளை போல நாம் ஆயத்தமுள்ளாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் நம் ஆயத்தமுள்ளாய் காணப்பட்டால் தான் எப்பொழுதும் நமக்குள்ள அந்த பசுத்த ஆவியானவர் எரிந்து கொண்டே இருக்கும்போது தான் நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நம் கனம் பண்ணுவோம், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கூடிய இருக்கார். அந்த புத்தி இல்லாத 5 கன்னிகளை போல எண்ணெய் எடுத்தாராதபடிக்கு தீவெட்டியோடு வந்தாங்கன்னா கடைசியில் லேட்டாகும்போது என்ன ஆயிடுது, அது தீவெட்டி அணைஞ்சு போகுது. அங்கே ஆண்டவராக இயேசுகிட்டு வரும்போது உள்ளே போக முடியாத சூழ்நிலை பார்க்குறோம். அப்போ அது போய் மறுபடியும் கடையில் போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து தட்டுறாங்க. உங்களே ஆண்டவரேன்னு சொல்கிறாரு, உங்களை அறியேன்னு சொல்கிறார். ஆகவே நம்ம அறியப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அறியேன்னு வார்த்தை கேட்கக்கூடாது. அது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. பிரியமானவர்களே, அந்த காலங்களில் யாத்திரை புஸ்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த குத்து விளக்கு என்ன செய்யக்கூடாது, ராவும் பகலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதுபோல் இங்கே சாமியார் குழந்தையாக இருக்கிற போது அங்கே என்ன ஆகிட்டு அந்த விளக்கு அமைஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடி போய் படுத்து தூங்குவணும். அங்கே யாத்திரா புஸ்தகம் என்ன சொல்லப்பட்டது,
எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் புரியுமாங்களே அந்த குத்து விளக்காகிய பசுத்த ஆவியானவர் நம்மள எப்பொழுதும் எரிஞ்சு கொண்டே இருக்கக்கூடியதாக வாழ வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களின் மித்தமாக உங்கள் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவங்க வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, எனக்கு வேலை சரியாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். அவர் படி பிள்ளைகள் அதிகமாக சொல்லிக்கிறத பார்க்குறோம். எனக்கு படிப்பே சரியாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் என்ன செய்கிறாங்க? செல்ஃபோனில் மணிக்கணக்காக பார்க்குறாங்க. இன்றைக்கி பெரியவர்களும் அடிமையாகிட்டாங்க. நல்ல அநேகர் வாழ்க்கையில் பார்க்கும்போது செல்ஃபோன் என்ன ஆகிடுது? அடிமைப்படுத்தி விட்டது. சாத்தான் அது மூலமாக அநேக அடிமைப்படுத்தி விட்டான்னு பார்க்குறோம். சின்ன பிள்ளைகள்லேருந்து இன்றைக்கி 3 வயசு ஆகிட்டா கூட என்ன செய்யுது? அந்த பிள்ளைங்க பாட்டு போட்டால் தான் சாப்பிட்றது. எங்களுடைய பேத்தி அப்படி தான் சொல்லுங்கள். எந்த குழந்தைகள் எடுத்தாலும் செய்யுது அந்த குழந்தைங்களுடைய பாட்டை போட்டால் தான் சாப்பிட்றது. நாங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏதோ அதாவது ஆரிக்கு வஞ்சி சோளச்சோறு இதெல்லாம் போட உடனே சாப்பிட்டு ஓடணும். பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் போயுமே அந்த சத்து மாவு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுவாங்க, எங்கே கொஞ்சோண்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கு அப்படி இல்லை, விதமாக ஊற்றி பார்க்குறோம், பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது. அந்த செல்ஃபோனுக்கு இன்றைக்கி என்ன ஆகிடுது? அடிமையாகிடுது. ஆக பிரியமானவர்களே, நாம் எந்த சூழ்நிலும் எதற்கு அடிமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அடிமையாக இருப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக வாழ்க்கையில் இன்றைக்கி செல்ஃபோன் வந்ததுனால இன்றைக்கி உலகம் எங்கிலும் என்ன செஞ்சு சீர்கேடாய் கடந்து போகிறதை பார்க்குறோம். இதில் அநேக பாவத்துக்கு வழிகாட்டியாய் காணப்படுறதை பார்க்குறோம். ஆகவே இன்றைக்கி நீங்கள் தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்காக அதிகமாக செபிங்க. விசேஷமாக பெண் பிள்ளைகள் வைத்திருப்பவர்கள் அதிகமாக நீங்கள் செபிங்க, அனுதினம் செபிக்கணும். நம்ம ஜெபத்தினால தான் பிள்ளைகளை பாடி பசங்களை குழந்தை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி நம்ம ஜெபத்தில் தான் பாதுகாக்க முடியும். ஆக ஆண்டவர் அப்போது தான் பாதுகாப்பார். ஆகவே நீங்கள் எப்படியாக கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு பயப்படுறதில்லை, பயத்தோடு கடந்து வாங்க. பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க விளையாண்டு போது ஆலயத்தை கூட்டி ஆறாதபடிக்கு இராதீங்க. அவங்களுக்கு சிறு வயசில் கற்றுக் கொடுப்பது முதியவதிலும் விடாது இருப்பான்னு வேறு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம கடைசியாக வாசிப்போம். எஸ்ஐ 66ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசித்து முடிப்போம். என்னுடைய கரம் ஆமென் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. யாரை நோக்கி பார்க்குறாரா? அவருடைய வசனத்துக்கு நடுங்குறவளையே நோக்கி பார்க்குறார். அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்டவா இருக்கணும்? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் ஆண்டோடைய வசனத்துக்கு நாம் நடுங்குகளாக இருக்கணும். இந்த வசனம் நம்மளை என்ன செய்யுமா? இந்த வசனம் என்ன செய்யுமா? நம்மளை நாய்ந்து இருக்கும். அன்றைக்கி சபையில் சொன்னாங்களே, நீங்கள் கேட்டியா? எனக்கும் சேர்த்து அதுதாங்க, உங்களுக்கு நான் சொல்ல, எனக்கும் அதே தான். நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மாமிசமானவர்களாக இருக்கிறோம். மாமிசம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிறதை பார்க்குறோம். பவுல் சொல்கிறாரு, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதையே செய்ய முடியாத சத்துரு தூண்டுகிறான். ஆனாலும் ஆவியின்படி நடக்கிறதுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்கிறதை பார்க்குறோம். அவை இந்த கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க அருமையான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கேட்ட சத்தியத்தின் முடி மருத்துவச்சி கர்த்தருக்கு பயந்துருந்தாங்க. தானியேல் கர்த்தருக்கு பயந்துருந்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தருக்கு பயந்திருந்தார். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்திருந்தார். மோசே கர்த்தருக்கு பயந்திருந்தார். தாவீது கர்த்தருக்கு பயந்தபடினாலே அவன் கர்த்தர் உயர்த்தினதை பார்க்குறோம். இப்படியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிந்தையில் இருக்கிறோம், வாழ்கிறோம்? இந்த மாதிரி பார்க்குறப்போ ஆராதனைக்கு வருது நம்ம எப்படி சரியாக நடக்கிறோமா, கை கொள்கிறோமா, நம்ம சிந்தித்து பார்த்து நாளை கர்த்தர்களோடு பேசியிருப்பார். நீங்கள் அர்ப்பணிங்கள், கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபி